சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு யுகி ஸ்டோரிஸ். என்னோட குட்டி குட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் கேட்கணுன்னா என்னோட யுகி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டோரி பேர் பார்த்தீங்கன்னா நம் கையே நமக்கு உதவி. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு அழகான பசுமையான கிராமத்தில் வயல்களில் விவசாயிகளின் உழைப்பின் பயனாக கதிர்மணிகளை தாங்கி நெற்கதிர்கள் இருந்துச்சு. அந்த வயல்ல கதிர்மணிங்களுக்கு இடையில ஒரு வானம்பாடி பறவை கூடு கட்டி குஞ்சு பொறிச்சுச்சு. அந்த குஞ்சுகளுக்கு இப்பதான் ரெக்கம் முளைச்சிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த வானம்பாடி பறவை தன் குஞ்சுகளுக்குலாம் பசிக்குதுன்ட்டு இறை தேட வெளியே போச்சு. அப்போ வயலுக்கு சொந்தக்காரர் ராஜு தான் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அந்த வரப்பு மேலேயே நடந்து போனாரு. தானிய கதிர்கள்ல முத்தி போச்சு, இனியும் லேட் பண்ணாம அறுவடைக்கு ஏற்பாடு பண்ணிட வேண்டியதான். ஊர்லுக்கு மச்சானுக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டா உடனே அவன் ஆளுகளோட வந்துடுவான். இனி நான் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு அறுவடையில இறங்கிட வேண்டியதான் அப்படின்ட்டு ராஜு சொன்னாரு. ராஜு பேசினது கேட்ட குஞ்சுகள்லாம் மிரண்டு போச்சு. தான் அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ வானம்பாடி பறவை வந்துச்சு. குஞ்சுகள்லாம் தான் அம்மா கிட்ட நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிச்சு. இதை கேட்ட வானம்பாடி பறவை, நீங்க இதுக்கெல்லாம் பயமே படாதீங்க, அந்த விவசாயி வேற ஒருத்தரை நம்பிட்டு இருக்காரு, அதனால அந்த காரியம் சீக்கிரம் நடக்கவே நடக்காது, நாம இன்னும் கொஞ்ச நாள் பயப்படாம இங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிச்சு வானம்பாடி பறவை. சில வாரங்கள் போச்சு. அந்த வானம்பாடி பறவை சொன்ன அத்தனையும் உண்மைதான். வயல்ல எந்த வேலையும் நடக்கவே இல்லை. காரணம், ராஜு எதிர்பார்த்திருந்த மச்சான் வேற ஒரு வேலையா எங்கேயோ போயிட்டாரு. இன்னொரு நாள் விவசாயி ராஜு அதே ஃப்ரெண்டு கூப்பிட்டு வரப்பு மேல் நடந்து போனாங்க. வயல் மொத்தமா சுத்தி பார்த்தாங்க. அப்போ கதிர்மணிகள்ல உதற தொடங்குச்சு. இதை பார்த்த ராஜு ரொம்ப கவலைப்பட்டாரு. தான் கூட வந்த ஃப்ரெண்டு கிட்ட, இப்படியே கதிர்கள்லாம் அறுவடை பண்ணாம இருந்தா எனக்கு பெரிய நஷ்டமாயிடும். உடனே ஊர்ல இருக்கிற தம்பிக்கு ஒரு ஃபோன் பண்ணா அவனோட ஆளுகளை கூப்பிட்டு வந்துடுவான். மறுபடியும் குஞ்சுக அவன் பேசுனது கேட்டு ரொம்ப பயந்து போயிடுச்சு. அவங்க அம்மா வந்தோடையும் நடந்த கதை எல்லாத்தையும் குஞ்சுக சொல்லிச்சு. அந்த வானம்பாடி பறவை தான் குஞ்சுகளை சமாதானப்படுத்துச்சு. இப்ப கூட அந்த விவசாயி அவனை நம்பாம அவனோட தம்பியை தான் நம்பிட்டு இருக்கான். நீங்க கூட பாருங்க, நம்ம செய்ய நினைக்கிற எந்த வேலையும் நடக்கவே நடக்காது, நாம இங்க பயப்படாம இருக்கலாம். அந்த பறவை சொன்ன மாதிரி எந்த வேலையும் நடக்கல. நாட்களும் போச்சு. அடுத்த வாரம் விவசாயி ராஜு ஃப்ரெண்டு கூப்பிட்டு வயல் மொத்தமும் சுத்தி பார்த்தாரு. கதிர்மணிகள்ல உதிர்ந்து போச்சு. நிறைய தானியங்கள் சேதமாயிடுச்சு. இதை பார்த்த ராஜு ரொம்ப கவலைப்பட்டாரு. அப்ப ராஜு தான் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாரு, இனி நான் யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை, நாளைக்கே நான் ஆட்களை கூப்பிட்டு வந்து அறுவடையை செஞ்சு முடிக்கிறேன் பாரு. இதை கேட்ட குஞ்சுகள் பயப்படாம இருந்துச்சு. சாயந்தரம் அவங்க அம்மா வந்தோடனையும் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிச்சு. அம்மா மறுபடியும் அந்த விவசாயி வந்தாங்க, நாளைக்கே அவங்க ஆட்கள் கூப்பிட்டு வந்து அறுவடை செஞ்சு முடிச்சிருவாங்களா அப்படின்ட்டு குஞ்சுகள் சொல்லிச்சு. இதை கேட்ட தாய் பறவை ரொம்ப கவலைப்பட்டது. செல்வங்களே, நம்ம இனி இங்க இருக்கக்கூடாது, வாங்க நம்ம சீக்கிரமா ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகணும். காரணம் என்னன்னா, யார் ஒருத்தங்க பிறரோட உதவியை நம்பாம தன்னோட சத்தியம் திரும்பியும் நம்புறாங்களோ அவங்க அந்த காரியத்தை கண்டிப்பா செஞ்சு முடிப்பாங்க. வாங்க குழந்தைங்களே, நம்ம இனி இங்க இருக்கக்கூடாது, வாங்க போகலாம் அப்படின்ட்டு தாய் பறவை சொல்லிச்சு. வீட்டுக்கு போன ராஜு அவனோட ஆட்கள் சில பேரை நாளை காலையில அறுவடைக்கு வர சொன்னாங்க. அதோட அறுவடைக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில ராஜு அவனோட ஆட்களோட வந்து களத்துல இறங்கி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க.
அடுத்தவங்க உதவாங்க நம்புறது எவ்வளோ பெரிய மடத்தனமா போயிடுச்சு. இந்த கதையோட கருத்து என்னன்னா, அடுத்தவங்களை எதிர்பார்க்காம நம்ம வேலையை நாம செய்யணும். அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க, இவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்ட்டு காத்திருக்க கூடாது. அப்படி காத்திருந்தீங்கன்னா நம்மளுக்கு தான் பெரிய நஷ்டம் ஏற்படும். ஸோ நம்ம வேலையை நாமளே செய்யணும். நம் கையே நமக்கு உதவி. பாய்.